கருப்பு நிற பூனைக்குட்டியும் பழுப்பு நிற பூனைக்குட்டியும் சிப்லிங்ஸ் தாங்க. பசியோட தனக்கான உணவை வேக வேகமாக சாப்பிட்டுட்டு இருக்கதை பாருங்கள். உங்களுக்கும் உங்கள் சிப்லிங்ஸோட அடித்து பிடிச்சி சாப்பிட்டது ஞாபகம் வருதா? நீல வானத்தில் மஞ்சள் வர்ணத்தை கரைச்சி ஊற்றிட்டு அமைதியாக அழகாக கவர்ச்சியாக புன்னகைத்த தங்க நிற கதிரவன் வந்து தன்னோட கரங்களை அகல விரித்து அவனியெங்கும் அழகை அள்ளி அள்ளி தெளிச்சிக்கிட்டே இருக்குது. அந்த அழகை அப்படியே ரசிச்சுக்கிட்டே டிரைவிங்கில் போனப்போ மாலை நேரம் முடிஞ்சு இரவு உணவுக்காக ஆத்தார் தட்டுக்கடை போனோம். இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த ரெஸ்டாரண்ட் வர்றது. இது ரொம்ப வித்தியாசமாகவும் புதுமையாகவும் அழகாகவும் ரொம்ப சுத்தமாகவும் இருந்த ஒரு ரெஸ்டாரண்ட். ஏதோ கடற்கரை ஓரத்தில் யாரோ ஒரு மரக்குடியில் நமக்காக கட்டி வச்சு ஓய்வாக வந்து உட்காந்து சாப்பிடுங்கன்னு சொன்ன மாதிரி ஒரு ஃபீலு. அது உள்ளே போகும்போது அந்த அழகும் அந்த அமைதியும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிது. உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். அது அழகான ஓவியங்கள், விளக்குகள், கலைப்பொருட்கள் எல்லாமே நல்லா இருந்தது. இது நாள் வரை இங்கே வராமல் மிஸ் பண்ணிட்டோமேங்கிற ஒரு ஃபீல் கொடுத்தது. அந்த அழகையும் அமைதியோடு ரசிச்சுட்டு இங்கே உள்ள உணவு எப்படி சுவையாக இருக்குமோங்கிற ஒரு ஆர்வத்தோடு என்ன ஆர்டர் பண்ணலான்னு யோசித்து ஆர்டர் பண்ண உணவு வந்து அம்மாச்சி சிக்கன் ஃப்ரையும், அப்புறம் தேங்காய் பால் சிக்கன் தவா ஃபிஷ் மசாலா, அப்புறம் வீட் பரோட்டா, நார்மல் பரோட்டா, தட்டு தோசை. இந்த ஃபிஷ் கிரேவியே வேறு கிரேவி வேணாங்கிற அளவுக்கு நிறையா இருந்தது. அதோட மஷ்ரூம் மசாலா சொல்லியிருந்தோம். எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாகவும் அதிக ஆயில் இல்லாமல் திகட்டாமல் இருந்தது. அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு மசாலா டீ சொல்லியிருந்தோம். அந்த மசாலா டீயை குடிச்சிக்கிட்டே அதோட சுவை வந்து சொட்டு சொட்டாக தொண்டைக்குள்ளே இறங்கும் போது திரும்பவும் அந்த ஓடு வேய்ந்த கூரை ஓடு மாதிரி கூரை வேய்ந்த பழைய கட்டடங்களை ஞாபகப்படுத்துறது, அந்த ஓவியங்கள், அப்புறம் கலைப்பொருட்கள், அந்த பேம்பு மூங்கிலில் செஞ்ச கூடையாக இருக்கிறது, அதுக்கப்புறம் கிராமஃபோன், ரேடியோ அப்படின்னு அந்த பழங்கால பொருட்களை நினைவுபடுத்துகிற மாதிரி ஒரு மியூசியமில் வச்சுருப்பாங்கள்ல, அந்த மாதிரி அழகுக்காக வச்சுருந்தாங்க. அது ரொம்ப மனசுக்கு இதுவாக இருந்தது. டீயோட சுவை சூடாக தொண்டையில் இறங்கிக்கிட்டே இருக்கும்போது இந்த ரெஸ்டாரண்ட்டோட அழகும் மனசுக்குள்ளே சொட்டு சொட்டாக இறங்கிட்டு இருந்தது. எப்படி மழை நின்ற பிறகும் மண்ணில் ஒட்டிகிட்ருக்க ஈர மாதிரி மனசில் இதமாக இருந்தது. அப்படியே அந்த கட்டடங்களோட அழகரையும் டவர்ஸையும் பின்சேக் டவர்ஸையும் எப்பவும் போல் பிரமிப்பாகவும் வியப்பாகவும் பார்த்துக்கிட்டே வீட்டுக்கு திரும்பி வர வழியில் இதெல்லாம் ரசித்து பார்த்துக்கிட்டே வந்தோம். எப்போவுமே இந்த வெளிச்சமான நேரத்தில் இந்த கட்டடங்களோ டவர்ஸோ மனசுக்குள்ளே என்ன கஷ்டமோ பிரச்சனையோ இருந்தாலும் மனசுக்குள்ளே ஒரு எல்லாம் கழுவி தொடச்சாப்பில் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறது நிஜந்தாங்க. அதே மாதிரி நட்சத்திரங்களுக்கு போட்டியாக வரிசையாக கண் சிமிட்டிய சாலையோர விளக்குகள் இரவு சல்யூட் அடிக்கிறதுக்கு அக்செப்ட் பண்ணி ஒரு புன்னகையை கொடுத்துட்டு அப்படியே போகும்போது பச்சை நிற மரங்கள் கடந்துக்கிட்டு போய்கிட்டே இருந்தது, ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையிலையும் நல்லதோ கெட்டதோ என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தாலும் அது நிரந்தரம் இல்லை, அதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற நினப்பை நம்ம எப்பவும் வச்சுக்கணுங்கிறது தான் ஞாபகத்துக்கு வந்தது. கம்பீரமாக காட்சியளித்த மாஸ்கையும் பார்த்துட்டு அப்படியே இந்த இரவு இனிய இரவாக முடிஞ்சுது. அந்த இனிமையான ஞாபகத்தோட